SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008000800. இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் EPS. இது சரியான முடிவு அப்படின்னு நினைக்குது அதிமுக? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திற்கு அதுக்கடுத்து அம்மாவுக்கு அடுத்தபடியாக புரட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து தொடர்ந்து ஏடிஎம்கே விளையாட்டு சேர்ந்துட்டு இருக்காங்க. இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயக படுகொலை அங்கே ஏற்படுத்துறதாலதான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. நீங்க ஈரோட்டுல போன ஆண்டு இடைத்தேர்தல் நடக்குது. மந்தைகள் மாறி ஆடு மாடுகளுக்கு எப்படி மந்தைகளை உருவாக்குவாங்களோ அந்த மாதிரி மனிதர்களுக்கு ஒரு மந்தைகளை மாறி உருவாக்கி அவங்க எல்லாம் கொண்டு வந்து ஒரே இடத்துல அடைச்சி வச்சு வேற கட்சிக்கு அவங்க போயிடக்கூடாது, வேற கட்சிக்கு அவங்க வாக்கு வங்கி செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆளும் தரப்பான திமுக அரசு அதை தெளிவா செஞ்சு அதுல அவங்களுக்கு கணிசமான வெற்றி பெற்றாங்க. இன்னும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இப்ப இடைத்தேர்தல் வந்து புறக்கணிக்கிறது புரட்சி தலைவர் அம்மாவே சொல்லியிருக்காங்க, ஜனநாயக படுகொலை நடையும் போது அங்க எப்படி நாம தேர்தலில் போட்டிடுறோம்னு சொல்லி. குறைந்த நாட்கள் தான் இருக்குது. ஆனா ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மந்திரிகளும் அனைத்து அரசு எந்திரங்களும் விக்கிரவாண்டி தொகுதி மேலதான் முழு கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. அவங்க திமுக சரியான மக்கள் பார்வையில சரியான செயல் திட்டங்களை வகுத்து செயல்படுத்திருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு கோர்ஸை கொண்டு வந்து அவங்க விக்கிரவாண்டி தொகுதியில பயன்படுத்தணுங்கிற ஒரு காலகட்டம் கிடையாது. எடப்பாடியார் எடுத்த முடிவு மிகப்பெரிய ராஜதந்திரமான முடிவு. இது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செயல். இல்ல, ராஜதந்திரமான முடிவுனா இது என்ன அர்த்தம்னு புரியல எனக்கு. அதிமுக அந்த களத்திலேருந்து விலகிருச்சு அப்படின்னா அது பாமகவுக்கு ஆதரவா போயிடும். அப்ப மறைமுகமா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்குதா EPS அதிமுக? இல்ல, EPS ஆதரவு தெரிவிக்கலைங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனநாயக படுகொலைக்கு துணை போன மாதிரி ஒரு சூழல் வந்துடும். ஏன்னா நீங்க இல்ல, அப்ப கோபால், அப்ப ஈரோடு கிழக்குலையும் போட்டி போயிட்டுது அதிமுக, சரியா? அப்பவும் தெரியும் ஆளுங்கட்சியா திமுக தான் இருந்தாங்க. அப்பவும் இதே மாதிரி ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப அதிகார பலம், பண பலம், படைபலம் இப்ப எப்படி EPS சொல்றாரோ அதெல்லாம் அப்பவே இருந்தது. இருந்தாலும் போட்டியிட்டதா இல்லையா அதிமுக? ஒரு ஜனநாயகமா அந்த இடத்துல ஒரு கட்சி போட்டியிடணும் அப்படிங்கிற ரீதியில போட்டியிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல மட்டும் அது மாறுறாங்க அப்படின்னா இதை எப்படி நம்ம எடுத்துட்டு போறது? அத திமுக முதல்ல திருமங்கல பார்முலாவை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஒவ்வொரு அரசியலையும் பயன்படுத்திட்டே வராங்க. ஈரோட்டுல நடந்தது மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்துக்கு அத்துமீறலுக்கு அளவு கடந்தது. ஈரோட்டுல நாங்களும் வசிக்கிறோம். ஈரோடு தொகுதி மாதிரி அன்னைக்கு மக்கள், அதாவது மந்திரிகள்லாம் வெளியே போயிட்டாங்க, மறுபடியும் வரமாட்டாங்களான்னு கேட்டவங்களும் இருக்காங்க, மறுபடியும் இடைத்தேர்தல் வருமா அப்படின்னு கேட்டவங்களும் இருக்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ஆள் தரப்புல அங்க என்ன கொடுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப திமுக மட்டும்தான் கொடுத்ததா? அதிமுக எதுவும் கொடுக்கலையா? அதிமுக மக்கள் பக்கத்தான இருக்கிறாங்க, அவங்க எதையும் கொடுக்க மாட்டாங்க. இல்லையே, நிறைய காணொளிகள் பார்த்தோமே கோபால், நிறைய காணொளிகள்லாம் பார்த்தோம், டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பார்த்தோம், அதுல இரட்டை இலை சின்னம் எல்லாம் ஒட்டுன மாதிரி எல்லாம் பார்த்தோமே. அது யார் கொடுத்திருப்பா? அது இருக்கலாம், அது ஒண்ணு இருக்கலாம். ஆனா ஆளும் தரப்பு இருக்கக்கூடிய, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு இயந்திரத்தையே ஆளும் தரப்பு அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்துவாங்க. விக்கிரவாண்டி தொகுதியில் பாத்தீங்கன்னா ஈரோட்டை விட பயங்கர ஜனநாயக படுகொலை கண்டிப்பா நடக்கும். விக்கிரவாண்டி தொகுதியில் நீங்க ஈரோட்டை விட ஒரு இன்னும் சொல்ல போல ஒரு 50 மடங்கு 100 மடங்கு அதிகமா தான் செயல்படுத்துவாங்க. ஏன்னா திமுகவுக்கு இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். 40ல நாங்க வெற்றி பெற்றுட்டோம் பாருங்க, மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றுட்டு சொல்லிட்டு இருக்கிறவங்க இதுல ஏதாவது ஒரு ஓட்டு சதவீதம் குறைஞ்சதுன்னா, இன்னொன்னு என்னன்னா, திமுக ஒரு பெரிய ஒரு மக்கள் மத்தியில ஒரு நல்ல செல்வாக்கா இருக்கா, 40 தொகுதியில நம்ம வெற்றி பெறலைன்னா மாவட்ட செயலாளர் பதவியும் கிடையாது, அந்த இருக்கிற மந்திரி பதவியும் கிடையாதுன்னு எதுக்கு முதலமைச்சர் அனைத்து மாவட்ட செயலாளருக்கும் மந்திரிகளுக்கு எதுக்கு கடுமையான உத்தரவு போடுறாரு? 3 ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய சாதனைகள் செய்து எதுக்கு செய்யறாங்க? அது கட்சி ரீதியா போறாங்க.
இல்ல கோபால், அது கட்சி ரீதியா ஒரு கட்சி தலைவர்ங்கிற முறையில் அவர் செயல்படுறாரு. இதே நீங்க பண்ணலாமே. இப்ப அதிமுக தரப்புல கூட இதே மாதிரியே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸும் இதே மாதிரி சொல்லலாமே, மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்படுவார்கள், எச்சரிக்கை, வெற்றியை பெற்று தரணும், திமுக மேல அதிருப்தி இருக்கு, அதை அறுவடை செய்ய வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, இதெல்லாம் சொல்லலாமே. அப்ப நீங்க கொடுத்தது பரிசு பொருள் கொடுத்ததும் இருக்கலாம் அப்படிங்கிறீங்க. அப்ப அதிமுகவும் கொடுத்து இருக்கலாம். இந்த தடவை அவங்களோட போட்டி போட முடியாது, கொடுக்கறதுல ரேஷியோ இடிக்குது அப்படிங்கறதுனால விலகுறதா? ஜனநாயக படுகொலை நடக்குது. இல்ல அவங்க ஜனநாயக படுகொலைனா அதிமுக செஞ்சதுக்கு பேர் என்ன? அவங்க கொடுத்த டிஃபன் பாக்ஸுக்கு பேர் என்ன? அம்மா இருக்கும்போதே இங்க ஜனநாயக முறைப்பிரகாரம் தேர்தல் நடக்காது, அந்த தேர்தலில் நம்ம போட்டியிடுவது தவறு, அந்த தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு அம்மாவே சொல்லியிருக்காங்க. அம்மா போட்டியிடாம இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில இப்ப எடப்பாடியார் எடுத்த முடிவு மிகப்பெரிய ஒரு நல்ல முடிவு தான். ஏன்னா ஆளுங்கட்சி, அதாவது இப்ப ஏடிஎம்கே செயல்பட்டாங்கன்னா இன்னும் அளவுக்கு அதிகமா நாங்க இருக்கிற பணத்தை அதிகமா கொடுக்கணும், பொருட்கள் அதிகமா கொடுக்கணும். கடுமையான ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கும் அவங்களுக்கு. இப்ப இன்னொன்னு என்னன்னா, ஏடிஎம்கே இப்ப தேர்தலை ஜனநாயக பிரகாரம் நடக்காது என்ற காரணத்தினால்தான் அவர் எடப்பாடியார் அவர்கள் தேர்தலை புறக்கணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா மறுபடியும் ஈரோடு தொகுதியில் நடந்த தவிர அங்க நடக்கூடாது அப்படிங்கிற காரணம்.